கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிச்சயமாகவே பாலும் தேனும் உங்களுடைய பங்காளிகளை கவனியுங்கள். தேங்காய் எண்ணெய் குணமாக்குகிறது கிடையாது, விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளிகளை குணமாக்குகிறது. உபவாசம் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவது கிடையாது. அந்த உபவாசத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற அந்த பரிந்து பேசுதல், அதுதான் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 32வது வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை எப்படி பராமரிக்கிறார், அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், அவர் நம்மை எப்படி போஷிக்கிறார், அவர் எப்படி நம்மை நடத்துகிறார், அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே ஒரு சில நாமங்களை நாம் தெளிவாக ஆழமாக பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால் யெகோவா ஷாலி. யெகோவா ஷாலி என்கிற அந்த நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வசனத்தை வைத்துதான் நாம் ஆரம்பித்தோம். மறுபடியுமாய் வாசிக்கிறேன், எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த இடத்துல யெகோவா ஷாலி என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷாலி என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கண்மலை என்று அர்த்தம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நம்முடைய கண்மலை, கர்த்தர் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறார். The Lord is my rock. கர்த்தர் நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். அவர் கண்மலையானவர் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, கண்மலை என்றால் என்ன அர்த்தம்? கண்மலை என்றால் என்ன பொருள்? கண்மலை என்று சொன்னால் அசைக்கப்பட முடியாத ஒன்று என்று அர்த்தம். கண்மலை என்று சொன்னால் மாற்ற முடியாத ஒன்று என்று அர்த்தம். கண்மலை என்று சொன்னால் வல்லமையுள்ள ஒன்று என்று அர்த்தம். எனவே நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் அவர் யார் என்று சொன்னால் அவர் அசைக்கப்படக்கூடாதவராயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷாலி. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்முடைய கண்ணீர் அவர் என்ன செய்யாது, அசைக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி பாருங்க பிரதர், இல்லைன்னா அழுது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, இல்லைன்னா கடுங்காப்பி உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கடுங்காப்பி உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி
பாருங்க, எச்சி ஒழுங்காம இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. வெள்ளி செவ்வாய் ஜெபம் பண்ணி பாருங்க. அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யுங்க, என்னென்ன சொல்லணுமோ. ஆனா வார்த்தையை மாத்திரம் என்ன செய்யறது கிடையாது, சொல்லி கொடுக்கிறதே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நம்முடைய தேவனை வார்த்தை என்ன செய்கிறது, அசைக்கிறது. ஏனென்று சொன்னால் வார்த்தையும் தேவனும் ஒன்றே, வார்த்தையும் தேவனும் ஒன்றே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென். ஆகவே தேவனும் அவருடைய வார்த்தை ஒன்றே. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவராயிருக்கிறார். ஆகவே ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தில் போய் ஓன்னு அழுகிறது, கத்துறது, கண்ணீர் சிந்துறது, புரள்றது, உருள்றது, இல்லாத வித்தையெல்லாம் காமிக்கிறது, எல்லாத்தையும் நிறுத்திடணும். நிறுத்திட்டு கர்த்தருக்கு அவருடைய வார்த்தை என்ன செய்யணும், நினைப்பூட்டணும். ஏன்னா வார்த்தைக்கு தேவன் கட்டுப்பட்டவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை அவர் செய்வார். இதை விட்டு போட்டு நான் வேற விதத்தில் இறங்க போகிறேன், வாங்க எல்லாரும் கை பிடிச்சி கை கோர்த்து ஓன்னு அழுவோம் அப்படின்னா 1000 பேர் சேர்ந்து அழுதாலும் அங்கே ஒன்றும் நினைச்சே போகிறது கிடையாது, நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே வார்த்தை இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் சிங்கிளாக ஒரே ஆள் ஜெபம் பண்ணாலும் வார்த்தையை மையமாக வைத்து ஜெபித்தல் என்று சொன்னால் 100க்கு 100 நீங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து தான் போதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 11வது காரியம் என்ன, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்று தருகிறது. வேற எதுவும் பெற்று தராது. வார்த்தை தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யுது, பெற்று தருகிறது. நம்முடைய முழங்காலோ, நம்முடைய அழுகையோ, நம்முடைய கண்ணீரோ, நம்முடைய கதறலோ அது கிடையாது. அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஜெபத்துக்கு செய்கிறது பதிலை பெற்று தருகிறது. ஆகவே நம்முடைய தேவன் கண்மலையானவர். அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டவராயிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் என்ன செஞ்சிட முடியாது, ஒன்றும் பண்ணிடவே முடியாது. தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறாரா? எஸ், நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லலை. ஆனால் நம்முடைய கண்ணீர் தேவன் என்ன செய்கிறது கிடையாது, அசைக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தை தான் அவர் என்ன செய்கிறது, கிரியை செய்யும்படியாய் உந்தி தள்ளுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஜெபத்தில் நினைப்பூட்ட வேண்டும். ஜெபத்தில் வார்த்தையை நினைப்பூட்டினீங்கன்னா 100க்கு 100 ஜெபத்துக்கு என்ன செய்யலாம், பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நான் பார்த்தோம். அதன் பிறகு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். பிறகு புதிய ஏற்பாட்டிலே யார் நம்முடைய கண்மலை என்பதை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். மோசே அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார், ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, முகத்தை நினைச்சு முடியாது, அவனால் பார்க்க முடியாது, அங்கே ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு கண்மலை இருக்குது, அந்த கண்மலையின் மேலே நில்லு, அங்கேருந்து என்னைய பாரு, என் முகத்தை பார்க்க முடியாது, என்னுடைய பின்னாடி என்ன செய்ய நீ வந்து லேசா பார்த்துக்கலாம். அப்போ அந்த கண்மலை யார், புதிய ஏற்பாட்டிலே வாசித்தோம், கொரிந்தியர் புஸ்தகத்திலே இல்லையா? அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆகவே அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருக்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். ஆகவே கண்மலையின் மேலே என்ன செய்ய வேண்டும், நாம் நிற்க வேண்டும். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப நம்முடைய அஸ்திபாரம் யார், கிறிஸ்து. கண்மலையாகிய கிறிஸ்து. ஜெபம் நம்முடைய அஸ்திபாரம் கிடையாது, உபவாசம் நம்முடைய அஸ்திபாரம் கிடையாது, வார்த்தை தான் நம்முடைய அஸ்திபாரம், கிறிஸ்து தான் நம்முடைய அஸ்திபாரம். அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்ன, அவங்க வார்த்தையை எடுத்துட்டு ஜெபத்தை வச்சுட்டாங்க. அதுக்காக ஜெபிக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. வார்த்தை கொடுக்க வேண்டிய இடத்த வார்த்தை கொடுக்கணும், ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஜெபத்துக்கு கொடுக்கணும். அப்ப கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை வார்த்தையாய் இருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். அவர் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம், கண்மலையான தேவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கண்மலையான தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஜெனிப்பித்திருக்கிறார். ஆக இன்னைக்கு நம்ம அனாதை கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம யாரு கிடையாது, அனாதை கிடையாது. எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு யாரும்
அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஏதோ 10-20 கொடுப்பாங்க, இது ஒரு பழைய சிலையை கொடுப்பாங்க, ஒரு ஒருபடி அரிசியை கொடுப்பாங்க. அது எனக்கு வேணான்றேன், அது எனக்கு வேணாம். யாருடைய பரிதாபம் எனக்கு வேணவே வேணாம். எனக்கு தேவன் இருக்கிறாரு, நான் அனாதை கிடையாது. ஒருவேளை புருஷன் கைவிட்டிருக்கலாம், மனைவி கைவிட்டிருக்கலாம், பிள்ளை கைவிட்டிருக்கலாம், தகப்பன் தாய்மார் கைவிட்டிருக்கலாம், உறவினர்கள் கைவிட்டிருக்கலாம். கர்த்தர் கைவிடாத தேவன், அவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் அனாதை கிடையாது. நான் அனாதைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய போகிறது கிடையாது, நான் கேவலப்படுத்த போகிறது கிடையாது, அவமானப்படுத்த போகிறது கிடையாது. அவருடைய நாமத்துக்கு நான் இழுக்க உண்டாக்க போகிறது கிடையவே கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த கண்மலையாக கிறிஸ்து என்னை பெற்றெடுத்திருக்கிறபடினாலே கல்வாரி சிலுவையின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நான் யார் கிடையாது, அனாதை கிடையாது. உள்ள பதியணும், உள்ள என்ன செய்யணும், ஆழமாய் பதியணும். இதெல்லாம் பதிஞ்சாதான் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து முடித்தோம். அது என்னன்னா, சத்துருக்களே சொல்லுகிறார்கள் அவங்க தேவன் தான் கண்மலை. யாரு? அஞ்ஞானிகள். மற்றவங்க சொல்றாங்க நம்முடைய தேவன் தான் யாரு. அவங்களுக்கு விளங்கிருச்சு. என்ன விளங்கிருச்சு? இவங்க தேவன் தான் கண்மலை. நமக்கு விளங்கணும் நம்முடைய தேவன் யாருன்னு. நம்முடைய தேவன் யார் என்பது நமக்கு என்ன செய்யணும், விளங்க வேண்டும். நம்முடைய தேவன் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்பட மாட்டோம். வாசிப்போம். சங்கீதம் 62 2வது வசனம், பிறகு 6வது வசனம். அவரே என் கண்மலையும் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6வது வசனம். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் என்ன செய்யப்படுவதில்லை? இந்த 2 வசனத்திலையும் எந்த வார்த்தை வந்திருக்குது, அதை கவனிக்கணும். அதை என்ன செய்யணும், கவனிக்கணும். அவரே என் கண்மலையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே என் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது நான் அசைக்கப்படுவது இல்லை. என்ன செய்யப்படுவதில்லை? அவர் நாமம் யெகோவா ஷாலி. அவரே என் கண்மலையானவர். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன செய்யப்படுவதில்லை? இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்க முடியாது. எந்த வியாதியும் என்னை அசைக்க முடியாது. எந்த பிள்ளி சுனியமும் மந்திரவாதமும் மாந்திரிய வேலைகளும் மருந்து வேலைகளும் செய்வனைகளும் என்னை அசைக்க முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார். நான் அவருக்குள்ளே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எனவே நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் எதுக்கு பயப்படுறானா, பயப்படலையோ, செய்வன்னு சொன்னா அவனுக்கு வகுத்தாலே போயிடும். வயிறே கலங்கி 10 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான். சும்மா 19 யாரோ உனக்கு என்னமோ செஞ்சிருப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். 10 நாள் என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செஞ்சிருவாங்க, அட்மிட் ஆகிடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. செய்வனை கண்டு, பிள்ளை சுனியத்தை கண்டு, மாந்திரவாதங்களை கண்டு, மருந்து வேலைகளை கண்டு பயப்படவே கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கண்மலையா என்ன செய்கிறார், இருக்கிறார். திரும்ப திரும்ப வாயை திறந்து பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. எது வரைக்கும் பேசணும், பயங்கள் நீங்கிற வரைக்கும் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியேற வரைக்கும், பயம் போகிற வரைக்கும் திரும்ப 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 போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எந்திருக்கும் போது, சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போகும்போது, எல்லாம் இருக்கிறீங்களா, பயணத்தில் இருக்கும்போது திரும்ப திரும்ப கர்த்தாவே நீர் என் கண்மலையானவர்,
நீர் என்னை பெற்றெடுத்திருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிசாசையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த செய்வனையும், எந்த பிள்ளி சுனையும், எந்த மந்திரவாதம் என்னை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆமென். இந்த இடத்துக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நிறுத்துவார். ஆமென். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், அவர் நாமம் யெகோவா ஷாலி, அவரே என் கண்மலையானவர். ஆமென். அது மாத்திரமல்ல, கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திலே நாம் விசுவாசமா இருக்கிறபடினாலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறோம். அதாவது கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறபடினாலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவரிடத்தில், எவரிடத்தில்? கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில். கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். எத்தனை பேர் கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறீங்க? உண்மையாகவே விசுவாசமா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். வெட்கப்பட்டு போகிறது மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படியே வரலாம். அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒருவேளை நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, ஒருவேளை அவமானப்பட்டு போயிடுவோமோ அப்படின்றது போல சூழல்கள் அப்படியே வரலாம். நான் சொல்றேன், ஃபைனலா நீங்க தான் பிரகாசமா நிக்க போறீங்க. இந்த இடத்துல, அந்த இடத்துல உங்க முகம்தான் பிரகாசிக்க போகுது. ஆமென். அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறபடினாலே, வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆகவே கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலே, அவர் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய இரத்தத்தின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயங்கள் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். எத்தனை பேர் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறீங்க? ஆமென். எனவே இந்த வசனத்தை நாம் எவ்விதமாய் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்படி வாசிக்கணும். ஆமென். ஆகவே எத்தனை பேர் தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீர்களோ, அதாவது கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறீர்களோ, நீங்கள் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் முகத்தை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாய கர்த்தர் நானே என்று லேவியராம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நீங்கள் கண்மலையாகி கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சூழ்நிலைகள் அப்படியே ஒரு மாறிய வரும் பொழுது நீங்க சோர்ந்து போய் என்ன செய்யக்கூடாது? மடங்கி படுத்துடக்கூடாது. மடங்கி என்ன செய்திடக்கூடாது? படுத்துடக்கூடாது. எழும்பி நின்று பேச ஆரம்பிக்கணும். கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலே நான் விசுவாசமாக இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். என்னுடைய முகம் பிரகாசம் அடையும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இப்படி விசுவாசமா என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற
வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கும் கர்த்தரை நாம் கண்மலையாக வைக்க வேண்டும். எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கர்த்தரை நீங்கள் கண்மலையாக என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். கர்த்தர் கண்மலை தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கர்த்தரை கண்மலையா வச்சிருக்கிறீங்களா? அதான் கேள்வி. கர்த்தர் கண்மலை தான், வசனம்ல ஆதாரமா காமிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்துருக்கிறீங்க? எப்படிப்பட்ட இடத்தை அவருக்கு வச்சிருக்கிறீங்க? அவரை கண்மலையா வச்சிருக்கிறீங்களா, இல்ல சும்மா சாதாரண ஆளுமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை நீங்கள் கண்மலையாக வைக்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில தோற்று போகவே மாட்டீர்கள். அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 73:26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதக்காரனாகிய ஆசாப் அவன் இங்கே பேசுகிறான், அவன் இங்கே பாடுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? தேவன் என்றென்றைக்கும் என் கண்மலையாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கண்மலை, நாளைக்கு வேற யாரோ கண்மலை, நாளை கழிச்சு யாரோ, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் யாரோ. மக்கள் பாருங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பிரச்சனையை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது, சில காரியங்கள் ஒரு மாதிரியை நடக்கும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க? கண்மலையை மாத்திடுறாங்க, கண்மலையை மாத்திடுறாங்க. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவரால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், அதனால அவரே யார் எனக்கு? அன்னைக்கே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி நைட்டு எங்கிட்ட போயிட்டார் போ. அன்னைக்கே அவருக்கு உடம்பு முடியாமல் எங்கே போயிட்டாரு, கையெழுத்து போட முடியாது போ. என்ன பண்றது? கவனமா இருக்கணும் பாருங்க. என்னைக்குமே கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை, எந்த மனுஷனும் என்னுடைய கண்மலை கிடையாது. நண்பர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உறவினர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாமனுக்கா மச்சனுக்கா சித்தப்பனுக்கா பெரியப்பனுக்கா எல்லாருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், அவங்களை நாம் மதிக்கிறோம், அவளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அவர்கள் என்றைக்குமே என் கண்மலை கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் என் கண்மலை. இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எங்கெங்க காரியங்களை கர்த்தர் செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவாரு. நீங்க போய் டக்குன்னு என்ன செஞ்சு கையெழுத்து வாங்கிட்டு கர்த்தாவே தோத்திரம், கண்மலையானவரே கையெழுத்து போட வச்சபடியால் உமக்கு தோத்திரம். இந்த ஆளு கையெழுத்தே போட மாட்டானே சாமானியமா, எனக்கு போட வைப்பார் கர்த்தரு, ஏன்னா கண்மலையானவர் என் கூட என்ன செய்யறாரு. இப்படி வந்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி எளிமையா இருக்கும், எளிமையை வெற்றி பெறலாம், வாழ்க்கையில எளிமையா முன்னேறலாம், ஈஸியா மேல வரலாம். இல்லைன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு ஜல்தாஹே ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ வண்டி ஓடுறதா கிடையாது. கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? கண்மலையாக வைக்க வேண்டும். அவங்களை இவங்களையும் தூக்கி வச்சு ஆடக்கூடாது. நீங்க மனுஷன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, கல்வாரியின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக ரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறாரு. கர்த்தரை ஓரமா உட்கார வச்சுவிட்டு அவனை தூக்கி வச்சு என்ன செய்யறது? ஆடுறது. தோல்விக்கு காரணமே அதுதான், ஜெபத்துக்கு பதில் வராமல் போனது காரணமே அதுதான், காரியங்கள் எதுவுமே நடக்காம போனது காரணமே. ஆவியானவர் சில ஆட்களுக்கு ஆழமாய் பேசுகிறார், புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் நடக்காம போனது காரணம் என்ன தெரியுமா? அவங்களை இவங்களையும் தூக்கி வச்சு ஆடுறது. கர்த்தர் சொல்றாரு, சத்தியவேதம் சொல்லுகிறது, நாசீரே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு சுவாசம் போயிருச்சு, நாளைக்கு காலையில் வெறும் ஆள், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. நான் என்றைக்குமே இருக்கிறேன், எனக்கு சாவு என்பது கிடையாது, நான் ஜீவன் உள்ள தேவன், நான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், நானே உன்னுடைய நம்பிக்கையா இருக்கிறேன், நானே உன்னுடைய கண்மலையா இருக்கிறேன். என் மேல கண்ணை வை, என் வார்த்தை மேல கண்ணை வை, என்னுடைய நாமத்தின் மேலே உன்னுடைய கண்ணை வை, என்னுடைய தழும்பின் மேலே, என்னுடைய ரத்தத்தின் மேலே, என்னுடைய காயங்கள் மேலே உன்னுடைய கண்களை வை. நீ உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சந்ததியார் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆமென். ஆகவே சில நபர்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், ஆனா தூக்கி வச்சு என்ன செய்யக்கூடாது? ஆடிடக்கூடாது. எப்போதும் கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை.
அவரை அன்றி எனக்கு வேற யாரும் கண்மலை கிடையவே கிடையாது. மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களெல்லாம் வாய்க்கால்கள், அவர்களெல்லாம் ஒரு சேனல், ஊற்று கிடையாது. அவர்களெல்லாம் யாரு கிடையாது? அவர்கள் ஊற்று கிடையாது, ஆதாரம் கிடையாது. அவர்களெல்லாம் வாய்க்கால்கள், ஒரு சேனல். கர்த்தர் அவங்களை பயன்படுத்துறாரு. கர்த்தர் இன்னைக்கு அவர்களை பயன்படுத்துற, நாளைக்கு அவங்கள பயன்படுத்தலாம். ஆனா என்னைக்குமே கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை, ஆதாரம், ஊற்று. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா மாறிடும், எளிமையா என்ன செஞ்சிடும், மாறிடும். காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், வாய்க்க ஆரம்பிக்கும். எல்லா காரியங்களும் கைகூடி வர ஆரம்பிக்கும். ஆகவே என்றைக்குமே கர்த்தர் தான் நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இவர் இன்னைக்கு கண்மலை, நாளைக்கு கண்மலை இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்மலையா இருந்தாரு, இப்போ அவர் கண்மலையா இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? மனுஷன் பாருங்க, இன்னைக்கு இருக்கிறா. அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். பாவம், இன்னைக்கு பாரு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார். அவர் அன்னைக்கு ஒரு காலத்தில் அதிகாரத்தில் இருந்தார். இன்னைக்கு அதிகாரம் உள்ள ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்கள் யாரும் என்ன செய்யல, ஓட்டு போடலை. அதனால பாவம் இறக்கி விட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிலாம் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, கீழே இறக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்னைக்குமே கண்மலையா இருக்கிறாரு. அவர் நித்திய கண்மலையா இருக்கிறாரு. அவர் தான் கண்மலை, வேற யாரும் கண்மலை கிடையவே கிடையாது. ஆகவே நித்திய கண்மலையாகிய கர்த்தர் மேலே, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய கண்களை பதியுங்கள், உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள், உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆமென். செழித்து ஓங்குவீர்கள், தலைத்து ஓங்குவீர்கள். கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், பஞ்சங்கள் மாற ஆரம்பிக்கும், குறைவுகள் மாற ஆரம்பிக்கும், தாழ்ச்சிகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் வாழ்க்கையில, குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். சரீரத்திலே கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்வார், செய்வார். ஆமென். கர்த்தர் நித்திய கண்மலையாய் அவர் இருக்கிறார். நித்திய கண்மலையாகிய கர்த்தரை நம்புங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கண்மலையாகிய கர்த்தரை நாம் பாருங்க தனியா இருக்கும் பொழுது தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனுஷன் பாருங்க, தனிமையா இருந்துட்டானவே இல்லாத குழப்பமெல்லாம் என்ன செய்ய மண்டையில. தனியா மட்டும் விட்டுறக்கூடாது. சில ஆட்களை வீட்டில் சொல்லுவாங்க, எப்பா நாளை தனியா விட்டுறாதையா. புரியுதான்னு சொல்றது? நாளை தனியா என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. அவன் பாட்டுக்கு என்னத்தையும் யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்தீங்க என்ன சொல்லுவான், போயிடுவான். பார்த்துருக்குறீங்களா? சில ஆட்கள் பாருங்க, அப்படியே ரோட்டில் தன்னால் பேசிட்டு போகிறத பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு நாள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டிவி சேனலில் எடுத்து போட்டாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னால் பேசிக்கிட்டு இருக்க ஆளை பூரா தெரியாது ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க 6 மணிக்கு மேலே அங்கங்கே கேமராவை செட் பண்ணி வச்சு எப்படி இப்படிலாம் புலம்புறாங்க மனுஷங்க ரோட்டில் அப்படின்றத எடுத்து வீடியோ போட்டு விட்டா. சில வருஷத்துக்கு முன்பதாக நல்லா படிச்சிருக்கிறாங்க. பேக்கோட ஃபைலோட வர்றாங்க. ஆள் டிப் டாப்பாக கோட் ஷர்ட்லாம் போட்டிருக்கிறாரு. ரோட்டில் என்ன மாதிரி புலம்பிட்டு போகிறாருன்றீங்க. பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாகி போச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையிலே கவனிங்கள். சில ஆட்கள் தனியாக இருந்துட்டாங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, தன்னால் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்கும்னு சொல்ல, அதனால தான் அவங்கள தனியாக என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது தேவையில்லாத யோசிக்காதீங்க, தேவையில்லாத சிந்திக்காதீங்க, மண்டையை போட்டு குழப்பாதீங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, அது நடக்கலை, இது வாய்க்கலை, ஒன்றும் பண்ணலை, என்ன பண்ண போகிறோம், வயசாகி போச்சு, வருஷங்கள் கூடிருச்சு போயிருச்சு, பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி மண்டையை போட்டு செவத்தில் முட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த ஆடுகள் இருக்குது பாருங்க, சங்கீதம் 23 குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன். அதோடைய மூக்குக்குள்ள பூச்சி சர்ன்னு ஏறிடும். அந்த பூச்சி உள்ள போய் மூளைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு மூளையை போட்டு கொடையும் பாருங்க. நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க, சின்ன வயசுல எங்கள் வீட்டில் ஆடுகள் நிறையா இருக்கும். எங்கள் அப்பா அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் போட்டிருப்பாரு.
நாடெல்லாம் மூக்குக்குள்ளே சர்ன்னு ஏறிடுச்சுன்னா இந்த மண்டே தலையை கொண்டு போய் செவத்தில் டம்மு டும்முன்னு அடிக்கும் பாருங்க. ஏன்னா பூச்சி உள்ளே என்ன செஞ்சிருச்சு, உள்ளே போயிருச்சு. அப்போ இந்த பூச்சியை வெளியே கொண்டு வரதுக்காண்டி அதுக்குன்னு மெடிக்கல் ஷாப்லேருந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கலைக்கு ஆட்டுக்குட்டி மண்டையை பிடிச்சி முக்கி எடுப்பாங்க. அந்த பூச்சியெல்லாம் செத்து கீழே விழுவும் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சிலருக்கு பிரச்சனைகள் உள்ள சர்ன்னு ஏறி மனதை கொடையுது, நைட்டில் தூக்கத்தை கெடுக்குது. நான் உண்மையை பேசுகிறேன். சில பிரச்சனைகள் உங்களுடைய மூளையை அப்படியே கொடையுது, மனதை கொடையுது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இதோட நம்மள சாப்டர் க்ளோஸ், இதோட அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி மண்டையை போட்டு கொடையுது. நான் சொல்கிறேன், தனியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது கண்மலையாகிய கர்த்தரை தியானியுங்கள், கிறிஸ்துவை தியானியுங்கள், கண்மலையாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை தியானியுங்கள், அவருடைய தழும்பை தியானியுங்கள், அவருடைய காயங்களை தியானியுங்கள், அவருடைய முள்முடியை தியானியுங்கள், அவருடைய காயங்களை தியானியுங்கள், அவர் பட்ட பாடுகளை தியானியுங்கள். அதுக்காக நன்றி செலுத்துங்கள். கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், அதை குறித்து தியானியுங்கள். நான் சொல்றேன், இப்போ வந்திருக்கிற அந்த பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை, அட்ரஸ் இல்லாமல் போயிடும், ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார், செய்வார். ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 78:35. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் நினைவு கூர்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? நினைவு கூர்ந்தார்கள். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் என்ன செய்தார்கள்? நினைவு கூர்றது. என்ன செய்யறது? நினைக்கிறது, தியானிக்கிறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அசை போடுறது. என்ன செய்யறது? அசை போடுறது. அதவே திரும்ப 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 மனதில் கொண்டு வர்றது, அதை நினைக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆசாப் அவர் சில காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். அப்ப அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்? தேவன் தங்கள் கண்மலை என்று அவர்கள் என்ன செய்தார்களாம்? நினைவு கூர்ந்தார்களாம். எப்படி நினைவு கூர்ந்தார்களாம்? தங்கள் கண்மலை என்று நினைவு கூர்ந்தார்களாம். ஆகவே சில பிரச்சனைகள் வந்திருக்குது. இப்ப அந்த பிரச்சனையை சிந்திக்காம, நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப சில பிரச்சனை வந்திருக்குது. இன்னைக்கு அப்டேட்ல இன்னைக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குது, ஏதோ சில வியாதியின் அறிகுறிகள் வந்திருக்குது, ஏதோ சில தேவைகள் வந்திருக்குது. ஆகவே இன்னைக்கு அந்த பிரச்சனையே யோசிக்காம, அந்த வியாதியின் அறிகுறிகளே யோசிக்காம, அந்த காரியத்தையே சிந்திச்சு மண்டையை போட்டு உடச்சுக்கிறாம, முட்டிக்கிறாம, மோதிக்கிறாம, இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன பண்ணணும்? தேவன் என்னுடைய கண்மலை, தேவன் என்னுடைய கண்மலை, அவர் என் கண்மலையாய் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப வந்திருக்கிற இந்த பண பற்றாக்குறை என்னை அசைக்க முடியாது. ஆமென். இப்ப வந்திருக்கிற இந்த வியாதியின் அறிகுறி என்னை அசைக்க முடியாது. என் சரீரத்தை டேமேஜ் பண்ண முடியாது. ஆமென். என் சரீரத்தில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. கண்மலையாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தழும்பு என்னை சுகமாக்குகிற தழும்பாய் இருக்கிறது. அவருடைய காயங்கள் என்னை குணமாக்குகிற காயங்களாய் இருக்கிறது. ஆமென். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகையால் இந்த பண தேவை, இந்த பண பற்றாக்குறை என்னை அசைக்க முடியவே முடியாது. யெகோவா ஷாலி என்னோடு கூட இருக்கிறார். கண்மலையானவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை குறித்த ஒரு தியானம், அதை குறித்த ஒரு சிந்தனை, அதை குறித்த ஒரு நினைவு மனதில் எழும்பும் பொழுது நான் சொல்றேன், எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படும். வியாதியின் அறிகுறிகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சரீரத்திலே சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். குடும்பத்திலே தேவ சமாதான நதியை போல புரண்டு ஓட ஆரம்பிக்கும். ஆமென். வாசிப்போம் இதற்கு சப்போர்ட்டா இன்னொரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். என் பெலனாகிய கண்மலையும் நீ நினையாமலும் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை
வளரவும் விடியற் காலத்தில் உன் விதையை முதைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடு வேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இதை வாசிக்கும் போது கொஞ்சம் குழப்பமா இருக்குது இல்லையா, ஒன்றும் புரியாமல் இருக்குது, ஒன்றும் விளங்காமல் இருக்குது இல்லையா, நான் விளக்கி சொல்கிறேன் கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் மக்களை பார்த்து, உன் பெலனாகிய கர்த்தரை நீ நினையாமல் போனபடியினால், உன் பெலனாகிய கர்த்தரை, உன் கண்மலையாகிய கர்த்தரை நீ மறந்தபடினால் உனக்கு பலன் வராது என்று சொல்லுகிறார். உனக்கு அறுப்பு வராது, அறுவடை வராது என்று சொல்லுகிறார். உனக்கு வெற்றி வராது, நீ வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார். கர்த்தரை மறந்துட்டு நீ விதைய விதைக்கிற. கண்மலையாகிய கர்த்தரை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு, நான் நைட்டு பகல் உழைச்சு நான் மேலே வந்துடுவேன், எனக்கு நல்ல ரத்தம் ஓடுது. என்ன ரத்தம்? இளம் ரத்தமா? தேனியில் சொல்கிறாங்க எல்லாரும். என்ன ரத்தம்? இளம் ரத்தம், வயசான ரத்தம். இளம் ரத்தம்ல துடிக்கும்ல. மனுஷன் என்ன பண்ணிடுறான், கண்மலையை கர்த்தரை ஓரத்தில் வச்சுட்டு இளம் ரத்தத்து மேலே என்ன செஞ்சுட்டா இப்போ நம்பிக்கைய. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவ்வளவுதான் விதைச்சாலும், எவ்வளவுதான் நீ நாற்று நட்டாலும், கடைசியில் உனக்கு என்னதான் வருது? வேதனையும் சஞ்சனமும் தான் வருது. ஏன்னா எவ்வளவுதான் நீ களத்தில் போய் கதிரை அடித்து எல்லாம் கூட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் அங்கே 2 மரக்கா கூட வர மாட்டேங்குது. 2 மரக்கா கூட என்ன செய்ய மாட்டேங்குது. என்ன இவ்வளவு உழைப்பு உழைச்சா, இவ்வளவு வேர்வை சிந்துனா? கர்த்தர் சொல்றாரு, டேய் கண்மலையாகிய நீ மறந்துட்ட. நான் தான் உன்னைய எய்த்து தேசத்திலிருந்து என்ன செஞ்சேன், மீட்டு வெளியில கொண்டு வந்தேன். உன்னுடைய முற்புதாக்களாகிய ஜனங்களை என்ன செஞ்சேன், மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தேன். யாராலையும் பார்வோன் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, வெளியில கொண்டு வரவே முடியாது. நான் வெளியில என்ன செஞ்சேன், மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். அவர்களை ஆசீர்வதித்தேன். அவருடைய சந்ததியார் நீங்கள் பிள்ளைகள். இந்த பாலும் தேன் ஓடுற தேசத்துல உங்களை வச்சிருக்கிறேன். ஒரு சதுரடி நிலம் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. கொத்தடிமையா இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஏக்கர் கணக்கில் நான் இடத்த கொடுத்துருக்கிறேன். இவ்வளவுக்கு கொடுத்த கண்மலையை நீ மறந்துட்டு இப்போ உன் உழைப்பை நம்பி, உன் வேர்வையை நம்பி, உன் நல்ல ரத்தத்தை நம்பி போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ விதைச்சிக்கிட்டு இருக்கிற, நாத்து நட்டுக்கிட்டு இருக்கிற. அதனுடைய ரிசல்ட் தான் இது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆவியானவர் யாருக்கோ பேசுகிறார், கவனியுங்கள். உங்க உழைப்பு நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் உழைச்சி எப்படியான கடனை என் திறமையில் அடைச்சிருவேன். அடைக்க முடியல கடனை, இன்னும் ஒன்றும் முடியல. மேலும் மேலும் கடன் வலுத்துக்கிட்டே போகுது. மேலும் மேலும் கடன் பிரச்சனை போயிட்டே இருக்குது. நான் சொல்லுகிறேன், கண்மலையாகிய கர்த்தரை நினைவு கூறுங்கள். கண்மலையாய் கர்த்தர் மேலே கண்களை பதியுங்கள். கர்த்தாவே, இந்த கடன்கிற குழிக்குள்ள இருந்து என்னை நீர் தூக்கும் என்று சொல்லுங்கள். அவர் கண்ண முடி தரக்குள்ளி தூக்கி வெளியே விட்டுருவார். ஆண்டவரே, நீங்க பேசாட்டில் ஓரமாக உட்காருங்க, எனக்கு நல்ல ரத்தம் இருக்குது, எனக்கு இன்னும் வயசு ஆகலை. கர்த்தர் அவர் வாட்டி நிற்கிறாரு, உனக்கு வயசு இருக்குல்ல பார்த்துருவோம், உனக்கு நல்ல ரத்தம் இருக்குல்ல, எவ்வளோ நாள் அந்த ரத்தத்தை வச்சு நீ சம்பாரிச்சுன்னு பார்த்துருவோம். நான் சொல்கிறது எத்தனை விளங்குது? புரியுதா? நல்ல ரத்தத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரீர பலனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே தருகிறார். பலனை அவர் தான் தர்றாரு, யுக்தியும் அவர் தான் தர்றாரு, ஐடியாவை தான் தர்றாரு, அவர் தான் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறாரு. ஆகையால் அவர் ஓரத்தில் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, எதவோ நம்பி போயிடக்கூடாது. கண்மலையை என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். கண்மலையை தியானிக்க வேண்டும். அவருடைய கல்வாரியை தியானிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எனக்கு பலன், நீர்தான் எனக்கு கண்மலை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப எந்த இடத்துக்கு ஒரு கிறிஸ்துவ விசுவாசி வரணும்? கர்த்தாவே, 100க்கு 100 உம்மை சார்ந்து கூட நான் நிற்கிறேன். 100க்கு 100 நீர்தான் என்னுடைய பலன், 100க்கு 100 நீர்தான் என்னுடைய ஞானம், 100க்கு 100 நீர்தான் என்னுடைய அடைக்கலம், 100க்கு 100 நீர்தான் என்னுடைய கண்மலை. நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். நான் சொல்றேன், அனுகூலங்கள், ஆச்சரியமான அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும்.
ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே கத்திரத்துக்கு ஓரத்தில் வச்சுட்டு உங்க பலன், உங்க திறமை, உங்க சர்டிபிகேட்டு, உங்க டிசி அதை தூக்கிட்டு என்ன செய்யாதீங்க, காமிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியாதீங்க. எல்லாத்துக்கும் தோத்திரம் வைங்க ஓரத்தில். கர்த்தாவே நீர் தான் என்னுடைய கண்மலை, உம்மை நினைக்காமல் போனதுனாலதான் வீழ்ச்சி, உம்மை நினைவு கூறாமல், உம்மை தியானிக்காமல், உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் கொடுக்காமல் போனதுதான் தோல்விக்கு காரணம். அறுவடை வராம போச்சு, விளைச்சல் வராம போச்சு, வச்சுக்கு தொடச்சுக்கு உருண்டுகிட்டு கிடக்கிறேன். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், என்னை மன்னியும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். நான் 100% சார்ந்து கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தர் வாழ வைப்பார், அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். ஆகவே எப்போதும் கண்மலை ஆகிய கர்த்தரை நினைவு கூற வேண்டும், தியானிக்க வேண்டும். அவரை குறித்த ஒரு நினைவு மனதில் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். என்னை விட அதிகமாய் உழைக்கக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. என்னை விட திறமசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரை காட்டிலும் நீர் பெரியவர், நீர் என் கூட இருக்கிறீர். சில திறமைகள் ஒருவேளை எனக்கு இருக்க இல்லாம இருக்கலாம், ஆனா நீர் என்ன செய்றீர், என் கூட இருக்கிறீர். நீர் எனக்கு உதவி செய்வீர். வாழ்க்கை ஸ்மூத்தா மாற ஆரம்பிச்சிடும், எளிமையா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். எனவே எப்போதும் நம்முடைய பலனாகிய கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும், அவரை மறக்காமல் இருக்க வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும், அவரையே என்ன செய்ய வேண்டும், நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய காயங்களை நாம் நினைக்க வேண்டும். அப்பொழுது நாம் நிச்சயமாகவே பலனை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம், அறுவடையை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நாம் வெற்றி பெறுவோம். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்மலையாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 95:1 கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். இரட்சணிய கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, நித்திய கண்மலை யார்? நம்முடைய தேவன். அவரை கம்பீரமாய் பாட கடவோம் வாருங்கள், அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள், அவரை ஆராதிப்போம் வாருங்கள், அவரை துதிப்போம் வாருங்கள். யார? கண்மலையாகிய கர்த்தரை, இரட்சணிய கண்மலையை. யார? ரட்சிக்கிற கண்மலை, காப்பாற்றுகிற கண்மலை, பாதுகாக்கிற கண்மலை, விடுவிக்கிற கண்மலை, தூக்கி எடுக்கிற கண்மலை, பராமரிக்கிற கண்மலை. ஆமென். ஆகவே சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ரட்சணைய கண்மலை நான் ஆராதிக்க போறேன், பாஸ்ட் கோச்சுக்குருவாரு, அதனால நான் போறேன். வரலைன்னா அந்த பிரதர் அந்த சிஸ்டர் கேட்டுருவாங்க, ஏன் வரலைன்னு. அதுக்காக எதுக்கு போறேன்? சபைக்கு? அதுக்கு இல்ல. கண்மலையாகிய கர்த்தர், நித்திய கண்மலையை, ரட்சிப்பின் கண்மலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டாம். சொல்றேன், கண்மலையாகிய கர்த்தரை ஆராதியுங்கள். வீட்டில் கதவை பூட்டிட்டு பாடல் புஸ்தகத்தை எடுத்து வைத்து நல்லா பாடல் பாடி நல்லா நடனமாடி கரங்களை அசைத்து வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க? ஆராதியுங்கள், துதியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருவார். நிச்சயமாய் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். நான் சொல்லுகிறேன், கண்மலை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உயர்த்த வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய கண்மலையாக அவர் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எப்பொழுதுமே நம்முடைய கண்மலையா என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 71:3 கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 71:3 நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாய் இரும், என்
என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறீர். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க. சாயங்கால வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த குருவி புறா இதெல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சிடும், அதோடைய கூட்டுக்கு அடைய வந்துடும். நீங்கள் ஒன்றும் அதுக்கு கிளாஸில் வச்சு நடத்த வேணாம். எல்கேஜி யூகேஜிலாம் என்ன செய்ய வேணாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நடத்த வேணாம். அது கரெக்டாக இருக்குது. நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலையாய் இரும். எப்பொழுதுமே கர்த்தர் யார் தான்? கண்மலை தான். இப்போ நாம தான் என்ன செஞ்சுக்கிறணும், அடைஞ்சுக்கிறணும். ஒரு குருவியோ ஒரு புறாவோ அதோடைய கூட்டுக்களை அடைஞ்சு அது பாதுகாப்பாக இருக்கிறதை போல இப்போ நாம் எங்கே அடைஞ்சுக்கிறணும், எங்கே அடைஞ்சுக்கிறணும்? கண்மலையாகிய கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன சொல்றான்? ஒரு புறாவோ ஒரு குருவியோ அப்படியே அடைந்து கொள்றத போல கர்த்தாவே நானும் என்ன செஞ்சுக்கிறேன், அடைந்து கொள்கிறேன். நீரே என் கண்மலை, நானும் அடையத்தக்க கண்மலையா என்ன செய்கிறீர், நீர் எனக்கு இருக்கிறீர் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிப்போம் சங்கீதம் 104:18. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசலுக்கும் அடைக்கலம். கண்மலைகள் யாருக்கு அடைக்கலம்? குழி முசல். குழி முசல் பார்த்துருக்கிறீங்களா? பாருங்க, இந்த துஷ்ட மிருகங்கள் இந்த முசலை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கரடி விரட்டி வருது, சிறுத்தை விரட்டி வருது, சிங்கம் விரட்டி வருது. இது பாருங்க குட்டியோண்டா இருக்குது, எங்கே போகிறது தெரியல, தப்பு துப்புன்னு வருது, டக்குன்னு உள்ள புகுந்துருச்சு கண்மலைக்குள்ள. சின்ன பொந்து தான் உள்ள புகுந்து அது ஓடிடுச்சு. இது மிருகம் பெருசாக இருக்குது பாருங்க, கரடியோ சிங்கமோ சிறுத்தையோ, அது மண்டையை உள்ள விட்டு ஆட்டி பார்க்குது, உள்ளே போக முடியல. அது உள்ளே இருந்து ஹாய் பாய்ன்னு இருக்குது. எது? குழி முசல். எது? குழி முசல். அது உள்ள இருந்து நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கண்மலை என்ன செய்யுது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. நான் சொல்றேன், கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறனால எந்த பிசாசு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பிசாசு, எந்த செய்வனையும், எந்த பிள்ளி சுனியமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியவே முடியாது. கண்மலை எப்படி குழிமுசல்களுக்கு அடைக்கலமோ, இதை போல கண்மலையாகிய கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார். அவருடைய கல்வாரி, அவருடைய ரத்தம், அவருடைய தழும்புகள் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப யார் நம்முடைய அடைக்கலம்? கண்மலையாகிய கிறிஸ்து தான் நம்முடைய அடைக்கலம். எல்லா காரணங்களை சொல்லுவோம், கண்மலையாகிய கிறிஸ்து தான் என்னுடைய அடைக்கலம். ஆமென். சரி, கர்த்தர் நம்மை எங்கே வைத்து பாதுகாக்கிறார்? இதை பார்த்து நாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை எங்கே வைத்து பாதுகாக்கிறார்? வாசிப்போம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. போதும். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இதை குறித்து தான் போன வாரத்தில் நான் விலைக்கு சொன்னேன். புயல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, மரங்கள்லாம் புட்டிங்க பறந்துக்கிட்டு இருக்குது, வீடு கூரை கீரெல்லாம் காரெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கண்மலையின் வெடிப்புக்குள்ள ஒரு புறா உள்ள போய் உட்காந்து அவ்வளோ அழகா ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு அழகாக பார்த்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல, எந்த புயல் காற்று ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது கண்மலைக்குள்ளே உட்காந்துருக்குது. எங்க உட்காந்துருக்குது? கண்மலைக்குள்ள உட்காந்துருக்குது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. ஆகையால் எந்த புயலும் எந்த பிரச்சனையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்கே தங்குகிற புறாவே? கண்மலையின் வெடிப்பு. என்னங்க? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அங்கே பட்ட அந்த காயங்கள், அந்த காயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த தழும்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த வெடிப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆகையால் என்னைக்குமே உங்களுக்கு சுகம்தான்,
என்றைக்குமே உங்களுக்கு ஆரோக்கியம் தான், என்றைக்குமே உங்களுக்கு செழிப்பு தான், என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பு தான், என்றைக்குமே உங்களுக்கு நன்மைதான். அப்ப யார் நம்முடைய கண்மலை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கண்மலை இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஆகவே அவர் நாமம் யெகோவா ஷாலி. அவர் கண்மலையானவர், அவர் நம்முடைய அடைக்கலமானவர், அவர் நம்முடைய கோட்டையானவர், அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து இன்னும் சில அற்புதமான நாமங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்மலையாய கிறிஸ்துவுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லா கண்மலையாய கிறிஸ்துவை நாம் உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, நீரே என் கண்மலை, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஓ ஹல்லேலூயா. நான் கண்மலைக்குள்ளே இருக்கிறேன். கண்மலையாய கிறிஸ்துவுக்குள்ளே, அவருடைய காயத்துக்குள்ளே, அவருடைய தழும்புக்குள்ளே, அவருடைய இரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன். எந்த தீங்கும் என்னை தீண்டாது, எந்த பிள்ளி சுனியமும் என்னை பண்ண முடியாது, எந்த பேய் கோளாறுகள், பிசாசின் தொல்லைகள் எதுவும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பஞ்சம், எந்த புயல் எதுவும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த விலைவாசி உயர்வும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் பிள்ளைகள் நல்லா இருப்போம், சுகமாயிருப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை வெளிச்சம் போட்டு எங்களுக்கு இன்னும் அதிகமாய் காண்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தகப்பனை 100க்கு 100 நாங்கள் உம்மை சார்ந்து கொள்கிறோம். எங்களுடைய நெற்றி வேர்வை அல்ல, எங்களுடைய ரத்தம் அல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல ஆண்டவர், எங்களுடைய சர்டிபிகேட் அல்ல. கண்மலையாய கிறிஸ்துவே, நீர், உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமம், உம்முடைய காயங்கள், உம்முடைய ரத்தம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்மை 100க்கு 100 நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் ஆண்டவரே. தனியா இருக்கும் பொழுது கண்மலையாகி உம்மை எப்போதும் தியானிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை போற்றுகிறவர்களாய் மாறட்டு கர்த்தாவே. தகப்பனே ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் மறையட்டு இயேசு நாமத்தினாலே. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். அற்புதங்கள் நடப்பதாக இயேசு நாமத்தினாலே. குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசு நாமத்தினாலே குழந்தைகள் உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக கற்பப்பையில் இயேசு நாமத்தினாலே. சரீரத்தில் அற்புதங்கள் நடப்பதாக இயேசு நாமத்தினாலே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். விதமாய் செய்கிறீராருக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்